வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அதிகாரம் 5 இல் வாழ்க்கை. குறள் எண் 7. இயல்பினான் இல் வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. இப்போ இயல்பினான் அப்படின்னு சொன்னால் இயல்பான இல் வாழ்க்கை. இயல்பினான் அப்படின்னா இயற்கையான நல்லொழுக்கங்களுடன் வாழக்கூடிய இல்வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை. வாழ்பவன் என்று சொன்னால் இயல்பாக அறநெறிகளை உணர்ந்து இல்வாழ்க்கை வாழ்பவன். முயல்வாருள் எல்லாம் தலை. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நாம் வீடு பேர் அடையணும், அதான் மோட்சம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக துறவரம் மேற்கொண்டு போகிறது, சாமியாராக போகிறது. அதே மாதிரி நான் மூச்சு அடக்கி பிராணாயாமம் செஞ்சு உடனே சொர்க்கம் போகிறேன் அப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, முயல்வாருள் எல்லாம் தலை. இவங்க எல்லாரையும் விட சிறந்தவன் யார் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாருன்னா, இல்லறம் மேற்கொண்டு வாழக்கூடியவன். இப்போ இல்லறம் மேற்கொண்டு வாழ்கிறது அப்படிங்கும்போது ஐம்புலன்களையும் அடக்கி வாழுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் வள்ளுவர். அப்போது ஒரு மனுஷன் ஒரேடியாக மூச்சு முட்டை சாப்பிட முடியாது, அதே மாதிரி ஒரேடியாக தூங்கவும் முடியாது. இதெல்லாம் இயல்பான செயல்கள் அல்ல. அப்போ இல்லறத்திலே இருந்து கொண்டு நல்ல ஒழுக்கத்துடன் அறச்செயல்களை செய்தல் வேண்டும். அப்படி அறச்செயல்கள் செய்கிறது, அந்த அறச்செயல்கள் காரணமாக நாம் என்ன செய்யலாம்னா வீடு பேர் அடைய முடியும். இந்த குறளுக்கு உதாரணமாக நாம் சொல்லணும்னா பாரிவள்ளல் கதையை சொல்லலாம், 63 நாயன்மார்கள் புராணத்தை சொல்லலாம், கோவலன் கண்ணகி வரலாறு சொல்லலாம். 63 நாயன்மார்களில் பார்த்தோம்னா நிறைய பேர் இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு அறச்செயல்கள் செய்து சிவன் அடி அடைந்தார்கள் அப்படின்னு புராணங்கள் சொல்லுகின்றன. அந்த மாதிரி பாரிவள்ளனும் தன் மனைவியோட அறத்தின் வழியிலே நல்ல வழியில் அன்பாக வாழ்கிறாரு. இல்லற வாழ்க்கையை துறவரத்தை போலவே புனிதமாக கருதினார் பாரிவள்ளல். அப்போ தான் சம்பாதித்த பொருளை நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்தினார். யாசகம் கேட்பவர்களுக்கு, அதாவது தன்னிடம் பிச்சை கேட்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுத்தார். அப்போ தானும் உண்டு பிறருக்கும் கொடுத்து வாழ்ந்தார். அப்போ அவருடைய இல்வாழ்க்கை இயல்பான வாழ்க்கையாக இருந்தது. அப்போ இந்த வாழ்க்கையானது துறவிகளின் தவத்தை விட உயர்ந்ததாக போற்றப்பட்டது. அப்போ இயல்பான இல்வாழ்க்கை அப்படின்னா நல்ல அறத்தோட ஒழுக்கத்தோட ஒரு மனிதன் வாழணும். அந்த வாழ்க்கையிலே அவன் நல்ல அறச்செயல்களை செய்து அறத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடக்கூடாது. அறத்திற்கு புறம்பான செயல் அப்படின்னா திருட்டு, கொள்ளையடிக்கிறது, கொலை பண்ணுறது, பாவம் பண்ணுவது, இதில் எல்லாம் ஈடுபடாமல் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் கட்டாயமாக வீடு பேர் அடைய முடியும். அப்போ அந்த வீடு பேர் அடைகிறதுக்காக எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம். முயல்வாருள் எல்லாம் தலை. தலை சிறந்தவன் யார்? சொர்க்கம் அடையிறதுக்காக முயற்சி செய்கிறாங்க. அப்படி முயற்சி செய்ததில் தலை சிறந்தவன் யாருன்னு வள்ளுவர் சொல்கிறாருன்னா, இல்வாழ்க்கை வாழ்பவன் தான் தலையானவன், முதன்மையானவன் என்று சொல்லுகிறார் வள்ளுவர். குறளின் பொருள்: அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்கின்றவன், வாழ முயல்கின்றவன், பல திறத்தாரிலும் மேம்பட்டு விளங்குகின்றவன் ஆவான். மீண்டும் குறள்: இயல்பினான் இல் வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.